பிரியமானவர்களே, சங்கீதம் 5 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 5 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆகவே காலையிலே, அந்த வார்த்தையை கவனிங்க, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளும். ஒன்று, காலையிலே உமக்கு நேரே வந்து நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஸோ காலையில் ஏறெடுக்கிற அந்த பலிக்காக, அந்த ஜெபத்திற்காக அவன் என்ன சொல்கிறான்? காலையிலே நான் வந்து ஆயத்தமாக இருப்பேன், நான் தயாராக இருப்பேன், நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன், ரெடியாக இருப்பேன். எதற்காக? உமக்கு பலிகளை செலுத்தும்படி. அப்போது நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற பொழுது, உமக்கு நான் ஆயத்தமாய் காத்திருந்து ஸ்தோத்திர பலிகளை காலையில் செலுத்துகிற பொழுது நீர் என் சத்தத்தை கேட்டருள்வீர், என்னுடைய ஜெபத்தை கேட்டருள்வீர், என்னுடைய விண்ணப்பங்களை கேட்டருள்வீர் சொல்லி சொல்லுகிறான் பாருங்கள். காலையில் ஜெபம் என்பது மிக முக்கியம். வேதத்தில் அடிக்கடி நம்ம அதை வாசிக்கிறோம். அந்த காலை ஜெபத்திற்கு இயேசு கிறிஸ்து முக்கியத்துவம் கொடுத்தார். இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். மார்க் சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர், இயேசு கிறிஸ்து, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கேயே ஜெபம் பண்ணினாராம். பார்த்தீங்களா? தங்கியிருக்கிற இடத்துல இல்லை, வனாந்தரமான இடத்திற்கு போகிறார். இருட்டோடே எழுந்து போகிறார், அதிகாலையில் புறப்பட்டு போகிறார். இன்றைக்கு அதிகாலை ஜெபம் என்பது அநேக கிறிஸ்தவர் வாழ்க்கையில் மிக குறைவாக இருக்கிறது. ஒருவேளை வயதானவர்கள் அல்லது வேறு ஏதாவது வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களான காலையில் எழுந்து போகலாம். மற்றவர்களெல்லாம் அதிகாலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவதை நான் பார்க்குறோம். ஆனால் அதிகாலையில் என்னை தேடுவன் கண்டடைவான் என்று சொன்ன ஆண்டவர் பாருங்கள், நமக்கு இந்த காலை ஜெபத்தை நமக்கு ஒரு மாதிரியாக்கி வைத்து போயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நாம் பார்க்கிறோம், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று பாருங்கள். தேவனை சந்திப்பதிலே, பிதாவை சந்திப்பதிலே அவர் அவ்வளவு அக்கறையாக, அப்படியாக காலையில் எழுந்து இருட்டோடு போய் அவர் ஆயத்தமாகி காத்திருந்திருக்கார், ஜெபம் பண்ணியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதக்காரன் அதான் சொல்கிறான், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். இன்றைக்கு நமக்கு இது ஒரு பாடமாக அமையணும். நம்முடைய வாழ்க்கையில் கூட we have to meet God in the early morning. That is why we are daily telecasting this program, early morning with Jesus. அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சியை நாம் ஒளிபரப்புகிறோம். காலையில் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கணும். காலையில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கணும். காலையிலே கத்தமிட்டு அவரை கூப்பிடணும். காலையில் நாம் ஆயத்தமாக போகணும். அப்போது அதற்கு ஒரு நல்ல இருதயம் வேண்டும், ஒரு நல்ல திட்டம் வேண்டும் பாருங்கள். அப்போ நம்ம மனசில் ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும் கர்த்தரை தேடும்படி காலையிலே. அப்போ நம்முடைய சரீரம் நமக்கு ஒத்துழைக்கும், நம்ம எழுந்து போக முடியும் பாருங்கள். ஸோ மீட்டிங் God is not by appointment on a clock but by our heart. Our heart should seek the God. That is the right thing that we have to do in the early morning so that Lord will hear our prayer. நம் ஜெபத்தை கேட்பார், நம் ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார் பாருங்கள். அதனால தான் 5ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். இன்னும் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது, நானும் உமது மிகுந்த கிருபை நிமித்தம் ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேரே பயபக்தியுடன் வந்து பணிந்து கொள்வேன் என்று சொல்கிறோம். ஸோ காலையில் நாம் தேடுகிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிதான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்ற கேடகங்களினாலே அவனை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி முடிக்கிறான். நாம் காலை வேளையிலே தேடும்படியாக ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆயத்தமாகி அவர் காத்திருப்போமா? அவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஸ்தோத்திர பலிகளையும் அதிகாலை பலிகளையும் நாம் ஏறெடுப்போமா? கர்த்தர் நமக்கு கேட்டருள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே நம்முடைய நண்பின் சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கொடுத்த மாதிரியின்படியாய் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு நாங்கள் வனாந்தரமான இடத்துல போய் நாங்கள் ஜெபம் பண்ணும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சத்தத்தை கேட்டருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.